கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தீன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது சங்கீத புஸ்தகம் 119 சங்கீதம், அதில் 41 வசனம். சங்கீதம் 119 சங்கீதம், அதில் 41. கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. இன்றைய தினம் தேவனுடைய வாக்குக்காக நாம் காத்திருப்போம். தேவனுடைய வாக்கின்படி என்ன வரும்? ரட்சிப்பும் நம்ம வருவதற்காக, கிருபையும் ரட்சிப்பும் வருவதற்காக, நாம் தேவனை நோக்கி கூப்பிடுவதற்காக, தேவனை நோக்கி காத்திருப்பதற்காக தேவன் நம்மை அழைக்கிறார். இதுல பாருங்க, இதுல தேவனுடைய உமது வாக்கின்படி. அப்ப வாக்களித்த தேவன் என்னன்னா தயவும் ரட்சிப்பும். நமக்கு தேவ தயவு தான் கிருபை. ரட்சிப்பு எல்லாத்தையுமே தெரியும், அது ஒரு கிருபை. நம்மளோட பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கையை கொண்டு வருவது தயவு. நம்ம செய்கிற காரியங்களில் தேவனுடைய கண்களில் தயவு கிடைப்பதாக பைபிளில் படிக்கிறோம். 9 கண்களில் தயவு கிடைத்ததானால் என்னை விட்டு நீர் அகன்று போக வேண்டாம், விலகி போக வேண்டாம் அப்படின்னு கேட்ட காரியங்கள் நம்ம பார்க்குறோம், பைபிளில் பார்க்குறோம். அப்போ தேவனுடைய தயவுக்கும் ரட்சிப்புக்குமாக நாம் காத்திருக்க வேண்டும். அப்போ தேவனுக்காக காத்திருப்பது எதுக்காக காத்திருப்பது? தேவனுடைய தயவு என்ன தயவு? நேற்றைய தினம் பார்த்தோம், அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியும்னு பார்த்தோம். அப்ப தேவனுடைய தயவு தான். தயவே இப்படி இருக்கு பாருங்க. அப்ப தேவன் தயவா கொடுக்குற காரியமே அப்படி இருக்குன்னா, தேவன் சந்தோஷமாக கொடுக்குற காரியம், சந்தோஷமாக, பெருமையாக, பெருமிதமாக, என்னுடைய மகன், என்னுடைய பிள்ளை அப்படின்னு. இப்ப வீட்டுல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு வந்துருச்சுன்னா அந்த பிள்ளைக்கு சந்தோஷமா பேரண்ட்ஸ் நினைச்சதை செய்வாங்க, கேட்ட காரியங்களை செய்வாங்க. பாஸ் ஆயிட்டு வந்தாலும் செய்தான் போறாங்க. சரி, ஏதோ கஷ்டப்பட்டு பாஸ் ஆயிடுச்சுண்டா அப்படின்பாங்க. அதே இது டாப்பரா, காலேஜ் டாப்பரா, ஸ்கூல் டாப்பரா, டிஸ்ட்ரிக்ட் டாப்பரா வந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அந்த தயவு வித்தியாசப்படும். தேவன் அதற்காகத்தான் நம்மளை அழைக்கிறார். 100ோட 101 இருப்பது கிடையாது. 100ல் ஒருவராக, 1000ல் ஒருவராக நம்ம விளங்குவதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். அதான் தேவனுடைய தயவு. கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி. தேவனுடைய வாக்கு அதுதான். நம்ம எல்லாம் எழுப்பி பிரகாசிப்பது தான் தேவனுடைய வாக்கு. நம்ம குளத்துக்குள்ள வைத்த விளக்காக கிடையாது, குன்றின் மேல் வைத்த விளக்காக, பட்டணமாக நம்ம இருக்க வேண்டும். விளக்கு தண்ணின் மேல் வைத்த விளக்காக, அந்நேருக்கு சுற்றி இருக்கும் அநேருக்கு பிரகாசிக்கும் ஒளியாக நம்ம இருக்க வேண்டும். அதுதான் நம்ம அழைப்பு. உலகத்துக்கு உப்பாக இருப்பீங்க, அதுதான் தேவனுடைய அழைப்பு. அந்த அழைப்பை நம்ம புரிந்து கொள்கிறோமா? அதனால தான் பாருங்க, உம்முடைய வாக்கின்படி. தேவனுடைய வாக்கு தான். நீ என்னால் பேர் சொல்லி அழைக்கப்பட்டவன், எனது சாயலாக படைக்கப்பட்டதுதான் தேவனுடைய வாக்கு. அவர் சாயலாக படைக்கப்பட்ட நம்ம என்ன செய்யணும்? தேவன் இயேசு கிறிஸ்து கர்த்தர் பூமியில் நடந்த காரியங்கள் செய்வதற்காக நம்ம அழைக்கப்படுகிறோம். அதுதான் நம்மளோட அழைப்பு, உண்மையான உன்னதமான அழைப்பு அது. அதனால்தான் கர்த்தர் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து யோவான்ல பார்க்கலாம், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் அப்படின்னு அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை. அதுதான் தேவனுடைய வாக்கு. அப்ப கர்த்தருடைய வாக்கு எப்படி இருக்கு பார்த்தீங்களாங்க? தேவனுடைய வாக்கு, இயேசுவின் வாக்கு எப்படி இருக்கு? அவர் செய்ததோட பெரிதான காரியங்களை செய்வதற்காக. அந்த யோவான் அதை படிச்சு பார்த்தோம்னா தெரியும். அவர் செய்த காரியங்களையும் செய்வோமா, நம்ம அதிலும் பெரிதான காரியங்களையும் செய்வோமா? அதுதான் தேவனுடைய தயவு, தேவனுடைய ரட்சிப்பு. அதுதான், அதுக்காக தேவனுடைய வாக்கு. அப்ப நீங்க எழுப்பி பிரகாசிப்பது தேவனுடைய வாக்கு, உலகத்துக்கு உப்பா இருப்பது தேவனுடைய வாக்கு. அந்த தேவனுடைய வாக்கு என்னைக்குமே பொய் சொல்லாது. அப்ப தேவனுடைய வாக்கின்படி நடப்பதற்காக நம்ம அழைக்கப்படுகிறோம். தேவனுடைய வாக்கை நம்ம பற்றி கொண்டு, தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு, அதை தெரிந்து கொண்டு, நம்ம தேவன் சாயலாக படைக்கப்பட்ட நோக்கத்தை புரிந்து கொண்டு வாழ்வதற்காக, அவருக்காக எழுப்பி பிரகாசிப்பதற்காக அழைக்கப்படுகிறோம். ஆனா நிறைய நேரத்துல நம்மளை குறித்து ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு, நமக்கு இஷ்டமான ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு, இது நடக்கலையே ஆண்டவர், இன்னும் நடக்கலையே ஆண்டவரே, நான் தயவே இல்லையா ஆண்டவரே, உங்களுக்கு இத்தனை வருஷமா கேட்டுக்கொண்டு இருக்கிறேனே, இது உங்களுக்கு தயவே கிடையாதா அப்படின்னு தேவனை நம்ம குறை சொல்லியவர்களாக காணப்படுகிறோம், முறுமுறுப்பவர்களாக காணப்படுகிறோம். அது கிடையாது. நீங்க ஏதோ சாதாரணமா ஒரு வீட்டுக்கு நீங்க உழைச்சி போடுவதற்காகவோ, ஒரு வீட்டுக்கு நீங்க ஒரு ஒரு வீட்டில் இருக்கவங்களை தேவ பாதையில நடத்துவதற்காகவும் உங்களை அழைக்கப்படவில்லை. ஒரு சபையை நடத்துவதற்காக அப்படின்னு அழைப்பு, அது ஒரு அழைப்பு இல்லைன்னு இல்லை. ஆனாலும் உங்களோட பிரதான அழைப்பு என்ன தெரியுமா? உலகத்துக்கு ஒளியாக இருப்பது, உலகத்தில் தேவனை அறியாத மக்களை தேவனிடத்தில் கொண்டு சேர்ப்பது. அதுதான் தேவன் உங்களை அழைக்கிறார். தேவனுடைய அழைப்புக்கு நம்ம எப்படி செவி கொடுக்க போகிறோம்? தேவனே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் ரட்சிப்பும் வருவதாக அப்படின்னு சங்கீதக்காரர் சொன்னாரு. அப்ப தேவனுடைய வாக்குக்காக அவரே காத்திருக்காரு. அப்ப சங்கீதக்காரரே காத்திருக்காருன்னா நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? நம்மளோட நிலைமை நம்ம உணர்ந்து பார்க்கிறோமா? நான் எந்த இடத்துல இருக்கேன் ஆண்டவரே? நான் உங்க சமூகத்துல தான் காத்திருக்கேனா? இல்ல நான் இஷ்டத்துக்கு நான் பேசிக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கேனா? காலையில வேத வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், ஆனா
வீட்டை விட்டு வெளியே போனோம்னா உலகத்துக்குள்ள போகும்போது நம்மளோட காரியங்கள் தேவன் மேல நம்ம நினைக்கிறோமா? தேவன் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார் நினைக்கிறோமா? யோசேப்பு அதை நினைச்சாரு. யோசேப்பு இருக்கும் காலத்துல நியாயப்பிரமாணம் கிடையாது. ஆனாலும் போத்திபார் மனைவிட்ட என்ன தெரியுமா சொன்னாரு? நான் எப்படி என்னுடைய ஆண்டவருக்கு முன்னால் எப்படி செய்வேன்? அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறாரு, அவர் என்னை கவனித்து கொண்டே இருக்கிறாரு, அவருக்கு முன்னால் நான் எப்படி பாவம் செய்வேன் அப்படின்னாரு. அப்ப அதற்காகத்தான் நம்ம அழைப்பு. அதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். எதுக்கு? அவர் தயவும் ரட்சிப்பும் நம்ம கொடுப்பதற்காக, அவர் கிருபையும் ரட்சிப்பும் நம்ம கொடுப்பதற்காக தேவன் காத்து கொண்டு இருக்கிறார். தேவனை நம்ம இன்னும் எத்தனை காலங்கள், எத்தனை வருடங்கள் காத்து கொண்டு இருப்பதற்காக வைக்கப் போகிறோம்? எத்தனை வருடங்கள் தேவன் நமக்காக காத்திருக்க வைக்க போகிறோம்? நம்மளா நம்மை ஆராய்ந்து தேவனுடைய வாக்கை பற்றி கொண்டு தேவன் உங்களை குறித்த அழைப்பை தெரிந்து கொண்டு அதுபடி நடப்பதற்காக நம்ம அழைக்கப்படுகிறோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிமனை அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, உம்மது வாக்கை நாங்கள் பெற்றுக்கொண்டு உம்மது வாக்கின்படி நாங்கள் நடக்க உமது தயவும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. வாக்களித்த தேவன் வாக்கு மாறாதவர் என்பதை அறிவ மாட்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் மாட்டவரே. குடும்பத்திற்கு நீர் வைத்திருக்கும் தயவை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் மாட்டவரே. உம்மது தயவு, உம்மது கிருபை, உம்மது ரட்சிப்பு, உம்மது சமாதானம், சந்தோஷம் அந்த குடும்பத்திலே விலகட்டும் மாட்டவரே, நிலவட்டும் மாட்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.